वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சாட்சாத் பகவானே பகவத்கீதையில் பக்தியாத் துவனன்யா சக்கியா அப்படின்னு அனன்யமான பக்தியை பற்றி சொல்கிறார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்தியாத் துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன. அனன்யமான பக்தியினாலேயே என்னை அடைய முடியும். ந வேதைஹி ந யஜ்ஞைஹி ந தபசா ந சேஜ்ஜயா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அனன்யமான பக்தி அப்படின்னா என்ன, அதற்கு என்ன காரணம், மூலமான காரணம் என்ன இருக்குது அப்படின்னா தன்னலமில்லாத ஒரு பக்தி. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு பக்தி. அதுதான் அது என்னடா அப்படின்னா அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை, ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும், அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார். வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா ததஸ் சாது சங்கா. முதல்ல அடிப்படையாக அவனிட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா அந்த பக்தன் ததா சாது சங்கா, சாது சங்கத்தை அடைகிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததா பஜன கிரியா, பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததா அனர்ச்ச நிவிருத்திஹி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்திஹி, அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கல்லம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கல்லே மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கல்லேருந்து இவன் நிவர்த்தி ஆகிறான். பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ததா ஸ்யா விருத்திஹி ஸ்யாத் ததோ நிஷ்டா. நிஷ்டான அதுலேயே திருடமாக இருக்கான். அதுக்கு மேலே ருச்சிஹி ததா, ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்தில். அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அது சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்டை, ஒரு ருச்சி அதனால் ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சாசக்தி, அதுலேயே ஒரு ஒட்டின்று இருக்கக்கூடிய ஒரு புத்தி. தத்தோ பாவஹா, அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்ஜுதஞ்சதி, பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே,
நீங்கள் போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா? போனால் அவர் தான் ஸ்ரீயப்பதியாச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல எதாவது இருந்தால் குடுறின்னு சொல்கிறார். 4 ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு 4 புடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார். 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமாபுரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார். அங்கேருந்து நடந்தே போகிறார். ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடித்து பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்தி இருக்குது, செருப்பு கூட கிடையாது. அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார். எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாய நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாய நமஹான்னு நம்ம வெங்கடேஷ சகஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். மலையிலையும் பண்ணுறோம், இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானாபக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறாரு, வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை, அதை வைக்கப்படுறாரு. போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அதை வாங்கி சாப்பிட்டப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா. பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமம் இருக்கே. சாதகானாம் அயம் பிரேம்னா பிராதுர்பாவே பவேத் கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுபசம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத்பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபலவிருத்தித்வாரா சமஸ்தஸ்யாபி மானவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்டபரிஹாரார்த்தம் ஏதத்தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத்தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவృత్త్యர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத்பகவத்கீதாயாः அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ
गीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्वमाहो रजस्तमः. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्वमाहो रजस्तमः. ओम नमो भगवते வெங்கடேஷாய. 16வது அத்தியாயத்தினுடைய முடிவில் கிருஷ்ணன் ஒரு கன்க்ளூஷன் பண்ணினான். यशास्त्र विधिमुत्सृज्य वर्तते कामकारतः न सिद्धिमवाप्नोति न सुखम न परांगतिम. 23வது ஸ்லோகம் 16வது அத்தியாயத்தில். இப்போ 17வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்குறான், ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக யஷ் சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः. அங்க ஸ்லோகம் यश शास्त्र विधिमुत्सृज्य वर्तते कामकारतः. अंग श्लोकम ये शास्त्र विधिमुत्सृज्य वर्तते यजन्ते श्रद्धयान्विताः. अर्जुन श्लोकम न स सिद्धिमवाप्नोति न सुखम न परांगतिम. அந்த ஸ்லோகத்துடைய கன்க்ளூஷன், அவனுக்கு சித்தி கிடையாது, சுகம் கிடையாது, உயர்ந்த கதி கிடையாது. தேஷாம் நிஷ்டாத்து காகிருஷ்ட சத்வமாஹோ ரஜஸ்தமஹா அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. ரெண்டுத்தையும் ரெண்டு செக்மெண்ட்டாக அழகாக புரிஞ்சுக்கோங்க. அந்த 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் கன்க்ளூட் பண்ண விஷயத்தில் ஃபர்தராக ஒரு கேள்வி அர்ஜுனனுக்கு எழுகிறது. ஆனால் அப்படி அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் எழுவதற்கு காரணம் இருக்குது. அர்ஜுனன் எடுத்தேன் கவுத்தேன்னு கோணாமலான சந்தேகம் கேட்கல. அர்ஜுனன் கரெக்டான சந்தேகம் கேட்டிருக்கான். பட் அந்த சந்தேகம் கேட்பது கூட தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணன் அதனுடைய கிளாரிட்டியை கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். இதை நம்மள்தான் சொன்னாலும், எவ்வளோ சொன்னாலும், எத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை ஆங்கிளில் சொன்னாலும் டவுட் வருது. அண்டு தொட்டதுக்கெல்லாம் சந்தேகத்திலேயே உட்கார்ந்துருந்தோன்னா சம்சயாத்மா வினஷதி. சிலர் என்ன பண்ணுவா தெரியுமா, என்ன பிரயத்தனமும் எந்த பிரயத்தனமும் செய்யாமல் காரியத்தை பண்ணவே மாட்டாவா. ஆனால் கேள்வி மட்டும் 100 கேட்டுருப்பான். இப்போ சந்தியாவந்தத்தை பற்றி அப்படியே சொல்லலாம், சார் சந்தியாவந்தனம் பண்ணால் சரியாக பண்ணோம், இல்லைனா பண்ணக்கூடாது. இல்லைப்பா எப்படியாவது ஒன்று பண்ணோம், எப்படியாவது பண்ணணும்னு பண்ண முடியாது சார். அவன் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ நொட்டாங்கு அது அத்தனையும் கொடுத்துட்டுருப்பான். நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். இவன் கூட உட்காந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த சமயத்தில் 2 பகவத்கீதை ஸ்லோகத்தை பண்ணி வச்சுருக்கலாம். 16வது அத்தியாயத்தை சொன்னான்னா அரிமர்தனை ராஜா அடைக்கலாம் மாதிரி நமக்காவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கும், எனர்ஜி கிடச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டு கிருஷ்ணா,
யசாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும் இல்லையோ, வர்த்ததே காமகாரதா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனே, அந்த காமகாரதகான்றதுக்கு ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணன் சொன்ன அர்த்தம் என்ன? சாஸ்திர மரியாதையை விடுத்து தன் இஷ்டப்பட்டபடி ஒருவன் செய்தானேயாகில் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை. சாஸ்திர மரியாதையை விட்டு தன் இஷ்டப்பட்டபடி செய்தானேயாகில் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல வேண்டிய அர்த்தம் சொன்ன அர்த்தம். அந்த யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ 2 ஸ்லோகத்தை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், அது ரீமிக்ஸ் மாதிரி புரிஞ்சுக்கணும். யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ வர்த்ததே காமகாரதா, யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ வர்த்ததே யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ சாரி, சாஸ்திர மரியாதையை விட்டு தன் இஷ்டப்பட்டபடி ஒருத்தன் செய்தானேயானால் அவனுக்கு சித்தி கிடையாதுன்னா. இந்த காமகாரத்தகாக்கு நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். என்ன அர்த்தம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினான்னா அவனுக்கு கிடையாது. நீ சொல்கிறது நச்ச சித்தியம் அவாப்னோதி நச்சாப்னோதி பராங்கத்தியம், ஓகே ஃபைன், நல்ல கதி கிடையாது, நல்ல உயர்ந்த கதி அடைய மாட்டான், அவன்லாம் அப்படி எங்கேயோ போய் நாசமாக போயிடுவான், தட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் இங்கே பார் கிருஷ்ணா, சாஸ்திரம் கூறாததை ஸ்ரத்தை இல்லாமல் செய்தால் அதற்கு பலனில்லை, வேற சாஸ்திரம் கூறாததை ஸ்ரத்தையுடன் செய்தால் அதற்கு பலன் உண்டுன்னு வச்சுக்கலாமே. புரிஞ்சுதா? ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது இந்த கேள்வியில். ஒருத்தனுக்கு சொர்க்கத்தில் ஆசை இருக்குது, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேத அப்படின்னு. உனக்கு சொர்க்கம் வேணுமா, ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணு. புரியுதா? மழை பெய்யணுமா, ஒரு யாகத்தை பண்ணு. கரெக்ட். ஒருத்தன் இம்மையில் விரும்பக்கூடிய பலனை விரும்புகிறான், அது மழைக்கான யாகம், அது இம்மையில் வரக்கூடிய பலன். ஒருத்தன் மறுமையில் வரக்கூடிய பலனுக்காக யாகம் பண்ணுறான், அந்த யாகம் மறுமையில் வரக்கூடிய பலன். இது ரெண்டுமே எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இம்மைக்கான பலனும் சாஸ்திர வழியில் தான் நாம் அடையணும், மறுமைக்கான பலனும் சாஸ்திர வழியில் தான் அடையணும். கரெக்டு. சாஸ்திரம் விதிக்காத ஒரு கர்மா இம்மைக்கான பலனும் இல்லை, மறுமைக்கான பலனும் இல்லை. அதானே? சாஸ்திரம் விதிக்காத ஒரு கர்மா இம்மைக்கான பலனும் இல்லை, மறுமைக்கான பலனும் இல்லை. கரெக்டு தானே சுவாமி? இப்போ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு யாகத்தை ஒருத்தன் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணி, ஒருவேளை அந்த யாகமானது பாதியில் தடங்கி நின்று போய் அந்த எஜமானன் இறந்து விட்டானே, ஆனால் அவன் பிரம்மரக்ஷஸா பிறக்கிறான். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட யாகத்தை ஏன் சுவாமி திருப்பி திருப்பி சொல்லிடலாம்? வேறு வழி இல்லை சுவாமி, இதெல்லாம் திருப்பி தான் சொல்லி ஆகணும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட யாகத்தை ஸ்ரத்தை இல்லாமல் செய்து பாதியில் அது கெட்டு போயிடுத்துன்னா அவன் பிரம்மரக்ஷஸா பிறக்கிறான். இவன் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத யாகத்தை ஸ்ரத்தையுடன் செய்து எந்த தடங்களும் இல்லாமல் நிர்விக்னமாக பூர்த்தி செய்கிறான். ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினவனுக்கு பலனே இல்லாமல் போனால் போகட்டும், அதை பற்றி எனக்கு விசாரம் இல்லை. ஆனால் ஸ்ரத்தையுடன் ஒருவன் செய்யும் பொழுது அதற்கு பலன் இல்லாமல் போய்விடுமா? இருப்பினும் இந்த கேள்வியிலேயே ஒரு குழப்பம் இருக்குது. இவன் எப்பொழுது சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்ளாமல் தன் இஷ்டப்பட்டபடி ஒரு யாகத்தை செய்கிறானோ, ஒரு சத்காரியத்தை செய்கிறானோ, அதற்குரிய பலன் இம்மையிலும் இல்லை, மறுமையிலும் இல்லை. ஏன்னா அது சாஸ்திரத்தில் இல்லை. ஆனாலும் ஏதாவது ஒரு பலன் சொல்லித்தானே ஆகணும். எம்மா என்ன பண்ணுறது? ஹிஸ்டரி ஜாகிரஃபி பேப்பரில் சயின்ஸை எழுதி, அது ஹிஸ்டரி ஜாகிரஃபிக்கு சம்பந்தம் இல்லை, சயின்ஸு இன்றைக்கி பரீட்சை இல்லை, ஏதாவது ஒன்று கொடுங்க சார் எனக்கு, எப்படியாவது ஒன்று எனக்கு இதுக்கு மார்க் கொடுக்கும்னு கேட்டால் என்னென்ன மார்க் கொடுக்கறது? ஸ்ரத்தை இல்லாமல் சாஸ்திர விகிதமான காரியம்ன்றது பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஸ்ரத்தையோட சாஸ்திர அவிஹிதமான காரியத்தை செய்தால் ஏதாவது பலன் கொடுக்கணுமே.
நசசித்தி மவாப்புரோத்தின்னு சொன்னேனே நான் கிருஷ்ணன். ஏண்டா அர்ஜுனா சரியாக கவனிச்சா இல்லையா? 16வது அத்தியாயத்தை மறுபடியும் கேட்டே இல்லையா? ஒரு தடவை யூடியூப்பில் போய் திருப்பி கேளு. நசசித்தி மவாப்புரோத்தி சொன்னேனே நான். அவனுக்கு நிச்சயம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு பலன் கிடையாது, அவன் பலன் அடைய மாட்டான்னு சொல்லிருக்கேன். சொல்லியிருக்கப்பா. ஆனால் இவன் அடையக்கூடிய பலனை போன்றதான பலனை அவன் அடைய மாட்டான்னு வச்சுக்கலாமே. வேற ஒரு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொல்ல சரியா இருக்கா பாருங்க. ஒரு ஹோட்டலில் முழு சாப்பாடு 200 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கான். 200 ரூபாய் கொடுத்தா ஹோட்டலில் முழு சாப்பாடு கொடுப்பான். 200 ரூபாய்க்கு முழு சாப்பாடு கொடுப்பான். ஒருத்தன் போய் 200 ரூபாய்க்கு சாப்பிட உட்காந்துட்டு அவனால் அந்த முழு சாப்பாட்டை முழுக்க சாப்பிட முடியல. அதில் பாதியை மீத்தி வச்சுட்டான். ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ இருந்தது. இன்னொருத்தங்கிட்ட 25 ரூபா தான் இருக்குது. அவன் 25 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டேன், எனக்கு முழு சாப்பாடு கொடுங்கோ, ஆனால் 25 ரூபா தான் நான் கையில் வச்சுருக்கேன், அந்த 25 ரூபாய்க்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கோ அப்படின்னா. ஹோட்டல் மேனேஜர் சொன்னார், சார் இங்கே 200 ரூபா இருந்தால் முழு சாப்பாடு, 25 ரூபாய்க்குலாம் இங்கே சாப்பாடு இல்லைன்னா. இல்லைங்க 25 ரூபாய்க்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு நீங்கள் கொடுக்க முடியாது சார். இந்த ஹோட்டலில் ஒரு சாப்பாடு 200 ரூபானா 200 ரூபா, அது அப்படி தான். 25 ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு பொரியல் ஒரு கூட்டு மட்டும் 2 கண்டத்தில் கொண்டு வந்து வைக்க முடியுமா? நாட் பாசிபிள். இல்லை நான் 25 ரூபா கொடுக்குறேன்ல, இன்றைக்கி 200 ரூபாய்க்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னா 25 ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆர்கியூ பண்ணா. நான் தான் சத்தையோடு பண்ணுறேன், பட் சாஸ்திரத்தில் சொல்லலை. ஸ்ரத்தையோடு பண்ணுறேன், பட் சாஸ்திரத்தில் சொல்லலை. பட் சாஸ்திரத்தில் சொல்லாத ஸ்ரத்தையோடு பண்ணிருக்கணும் இல்லையோ? அப்போ நான் ஸ்ரத்தையோடு பண்ணேன்றதால ஒரே காரணத்தினால எனக்கு ஏதாவது பலன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஏண்டா ஸ்ரத்தையோடு பண்ணியோ இல்லையோ பண்ணேன், உனக்கு பலன் தேவைப்படுதில்ல? ஆமாம், அதுக்கு சாஸ்திரம் சொன்ன காரியத்தை பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே. ஸ்ரத்தையோடு பண்ணின நீ அந்த ஸ்ரத்தையை சாஸ்திர விகிதமான காரியங்களில் காமிச்சிருக்கலாமே. சாஸ்திரம் வகுத்த வகையில் ஸ்ரத்தையோடு பண்ணி தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. வேதோக்தமான வழியில் பண்ணலை, ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணினேன். வேதோக்தமான வழியில் பண்ணனாலும் ஸ்ரத்தையோடு பண்ணதுக்கு பலன் தான். அது இம்மைக்கும் பலன் இல்லை, மறுமைக்கும் பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? எப்போ வேதத்தில் ஒன்று சொல்லப்படவில்லையோ அப்போ அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது தானே. சுவாமி ஜபம் பண்ணிட்டு இருக்கார் ரூம் உள்ள. அப்படியா? எத்தனை நாளா? ஒரு வாரமாக ஜபம் பண்ணுறாரு. அன்ன ஆகாரம் இல்லை, அப்படி உட்காந்துட்டுருக்கார் பத்மாசனத்தில். அப்படியே உட்காந்துட்டார். சமுத்திரம் 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 சமுத்திரம். என்ன சுவாமி ஜபம் பண்ணுறார்? சமுத்திரத்தை தியானம் பண்ணிருக்கார். சமுத்திரத்தை எதுக்கு தியானம் பண்ணுறார்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. சமுத்திரம் தியானம். அன்ன ஆகாரம் இல்லை, பச்சை தண்ணி கூட பல்லில் படலை, உக்காந்த இடத்த விட்டு எழுந்துக்கல, இந்த போட்ட காலம் பிரிக்க கூட இல்லை, அப்படியே ஜபம் பண்ணுறார். என்ன ஆச்சரியம், என்ன ஆனந்தம்! இப்படி ஒரு தபஸ்வியை நாம் பார்த்துருப்போம்னா பைத்தியமாடா? நிஜமாக கேட்குறேன், பைத்தியமாடா? ஏன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்ன ஜபம் இது? சமுத்திர தியானம் பண்ணினா உனக்கு என்ன சித்திக்க போகிறது? அதனால் உனக்கு என்ன பலன் வர போகிறது? ராம 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 ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் கிருஷ்ண 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 கிருஷ்ண. இப்படி சொன்னியான பகவன் நாமா, ஸ்ரீராமனுடைய அற்புதமான திருநாமம், கிருஷ்ணனுடைய திருநாமம், அதை ஜபிக்க 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 உனக்கு ஒரு ஆத்மசுத்தியை உண்டாக்கி பகவத் கிருப்பையை கொடுக்கும். உண்ணாமல் உறங்காமல் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்துக்காமல் அப்படியே காற்றில்லாத இடத்துல ஏற்றப்பட்ட தீபத்தை போல நிశ్చலமாக உட்காந்து சமுத்திரம் 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 சமுத்திரம்னா நிஷ்பிரயோஜனம். இதுக்கு என்ன மார்க் கொடுக்கறது? என்னென்ன மார்க் கொடுக்கறது? என்ன பண்ணணும்னு நீ நினச்சிட்டு இருக்க? அது தவிர இன்னொன்று சொல்கிறான். என்னென்னா, இவன் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில், அதில் எழுதிக்கிறது தமிழில். சயின்ஸையாவது தமிழ் இங்கிலீஷில் எழுதிருக்கலாமா? அதுவும் தமிழ் எழுதியிருக்கான்.
ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பேப்பரில் சயின்ஸ் எழுதினவன் அதை தமிழ் எழுதியிருக்கான். நசசித்தி மவாப்னோதி என்பதற்கு கிருஷ்ணா இதற்கு ஒட்டுமொத்தமாக பலனே கிடையாது என்று சொல்வதை காட்டிலும் சாஸ்திரத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு கிடைப்பதை போன்றதான பலன் இவாளுக்கு கிடையாது. மற்றபடி ஓகே. ஏன்னா ஏதோ பண்ணியிருக்கான் சார், ஏதோ எஃபர்ட்டு போட்டிருக்கான், கஷ்டப்பட்டிருக்கான். எக்ஸாமுக்கு வந்தேனே சார், எக்ஸாமில் வந்து உட்காந்து எழுதினேனே சார், அதுக்காவது எனக்கு மார்க் போடுங்கண்ணா. யஸ் சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः நசசித்திமவாப்னோதி நச்சாப்னோதி பராங்கதி ந சுகம் ந பராங்கதி. புரியுதா? அர்ஜுனனை கேட்டான், ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டாது காகிருஷ்ட சத்வம் ஆஹோ ரஜா தமஹா. ஸ்ரத்தையுடன் செய்யப்பெருகையினாலே சாத்வீகமாகலாம். இப்படி வச்சுக்கலாமா? அர்ஜுனுடைய கேட்ட கேள்விக்கு அர்த்தம் இப்படி பண்ணிக்கலாமா? ஸ்ரத்தையோடு செய்யப்படுவதனாலே அதை சாத்வீகம்னு வச்சுக்கலாம். அதுக்கு சாஸ்திரியம் இல்லை, அதுக்கு சாஸ்திர பேனர் இல்லை அப்படின்றதுனால அது தாமசமாகலாம். ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால சாத்வீகமாகவும் சாஸ்திரிய நியமம் இல்லாததுனால அது தாமசமாகவும் இருக்கிறதுனால இப்படி சாத்வீகமும் தாமசமும் கலந்த ஒரு அனுஷ்டானம்ன்றதுனால அது ராஜசம்னு சொல்லலாமா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்கு? ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இவன் கேட்ட கேள்வியினுடைய தாத்பரியம் என்ன? சட்டத்திற்கு உட்படாத காரியத்தை தான் செய்தான், ஆனால் சட்டத்திற்கு உட்படாத காரியத்தை ஸ்ரத்தையுடன் செய்திருக்கிறான். ஸ்ரத்தையுடன் செய்த காரணத்தினாலே அதற்கு சாத்வீகம்னு சொல்லலாமா? பட் சட்டத்திற்கு உட்படாத காரணத்தினாலே அதற்கு தாமசம்னு சொல்லலாமா? சாத்வீகமாக ஸ்ரத்தையுடன் செய்ததாலே சாத்வீகமாகவும் சட்டத்திற்கு உட்படாதனாலே தாமசமாகவும் இருப்பதினால் இவை இரண்டும் சேர்ந்ததினாலே அது ராஜசம்னு சொல்லலாமா? வேடிக்கைக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரசாங்கம் விவசாயம், யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்களோ பயிர் பச்சை வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் பேங்கில் லோன் தரேன், நீங்கள் வந்து விவசாயத்துக்காக கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லாரும் கடன் வாங்கினான், விவசாயம் பண்ணினான். திடீர்னு என்ன எடுத்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் எல்லாருக்கும் நஷ்டமாகிடுது. நஷ்டமானோடனே அரசாங்கம் என்ன பண்ணிட்டு, சரிடாப்பா நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வெள்ளம் வந்துடுத்து, பயிர் கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணுறேன், நீங்கள் வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னா. சரிதானாச்சு. ஒருத்தன் போனான், சார் நான் கடன் வாங்கினேன், நான் பயிர் வச்சேன், ஆனால் எனக்கு வந்து நஷ்டம் வந்துடுத்து, என்னுடைய கடனை சேர்த்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு. அப்படியா, என்ன டாக்குமெண்ட்டை கொண்டு வா. என்ன பயிர் வச்சேன்? கஞ்சா செடி வளர்த்தேன். நான் மக்களுக்கு போதை பழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய கஞ்சா செடி வளர்த்தேன். அடப்பாவி, கஞ்சா செடி வளர்க்குறது சட்டவிரோதம்னார். சார் சட்டவிரோதமோ சட்டத்துக்கு உட்பட்டதோ அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு அது பூச்சி போட்டு வராமல் கரெக்டாக அதை பயிர் பச்சைலாம் வச்சு அது நல்லா அழகாக உழுது அதுக்கு தேவையான தண்ணீரை வார்த்து அதுக்கு தேவையான உரங்கள்லாம் இட்டு அந்த கஞ்சா செடியை எவ்வளோ ஸ்ரத்தையோடு வளர்த்தோம் தெரியுமா உங்களுக்கு? சரிடா, நீ ஸ்ரத்தையோடு வளர்த்துருக்கலாம்னா அது சட்டத்துக்கு புறம்பான காரியமாச்சு. எதுனார்? சட்டத்துக்கு புறம்பான காரியம் சார், ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணிருக்கனே. நீங்கள் இவங்களாம் ஒரு ஏக்கருக்கு இவங்கெல்லாம் நெல் பயிரிட்டாங்களே, எவ்வளோ மூட்டை வந்தது? 10 மூட்டை வந்ததுடா, 15 மூட்டை வந்ததுடா. நான் நான் ஒரே ஒரு கிரவுண்டில் ஒரு கிரவுண்டில் நான் கஞ்சா செடி வச்சேன். எவ்வளோ அறுவடை தெரியுமா? என்ன பணப்புழக்கம் தெரியுமா? நாட்டினுடைய எக்கானமி பாலிசி எப்படி மாறிது தெரியுமாண்ணா? இப்படி தான் இருக்குது ஆர்கியூமெண்ட்டு. எனக்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும். எப்போ நஷ்டஈடு கொடுக்க முடியும்? கஞ்சா செடி பயிரிட்டதுக்குனார். பயிர் கடன் வாங்கினா பயிருக்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் நஷ்டமாச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து தள்ளுபடி நீங்கள் சொன்னீங்கல்ல. உங்ககிட்ட கடன் வாங்கி நான் வச்சேன், அவன் வாங்கினது இதுக்கோசரம் நெல் பயிரிடுறதுக்கோசரம். கரும்பு பயிரிடலாம், மக்காச்சோளம் பயிரிடலாம், மக்களுக்கு உணவு பண்டங்களை கொடுக்கலாம். ஏன் துளசி, ரோஜா பூ முதலான புஷ்பங்கள் எல்லாம் கூட மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பயிரிடலாம். இவன் வச்சது கஞ்சா செடி.
அந்த கஞ்சா செடியை அது சட்டத்துக்கு புறம்பானது, அது பிடிச்சா சட்ட ரீதியாக தண்டனை உண்டு, அசாஸ்திரியம். ஸ்ரத்தையோடு பண்ணேன் விவசாயம் ஸ்ரத்தையோடு பண்ணேன், எனக்கு வெள்ளம் வந்து கொடுத்து அந்த வெள்ளத்தினால செடியில் அடிச்சுட்டு போயிடுத்து, எனக்கு வந்து நீங்கள் பயிர் கடன் தள்ளுபடி பண்ணுங்கன்னா உதைக்க மாட்டான். நான் ஸ்ரத்தையோடு பண்ணேன் உன்னை யாரா ஸ்ரத்தையோடு பண்ண சொல்லிட்டு சமுத்திரம்னு உட்காந்து ஸ்ரத்தையோடு தியானம் பண்ணி அன்னாகாரம் இல்லாமல் இதுக்கு பண்ணேன், கிருஷ்ணா ராம ஏன் பண்ணல நீ? அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் இவனுக்கு ஒரு பலன் உண்டா என்பது அர்ஜுனனுடைய கேள்வியின் தாத்பரியம். இதை வேணா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? அவன் கஞ்சா செடி பயிரிட்டான், அதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்க முடியாது. ஆனால் அவன் குடும்பம் வெள்ளத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டது, அந்த குடும்பத்துக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கலாமா என்பது ஒரு கேள்வியாக வச்சுப்போம். அப்படியே இருந்தாலும் கஞ்சா செடியை பயிரிட்ட காரணத்தினாலே அவன் குடும்பத்தினர் அனைவருக்கும் தண்டனை தானே தவிர்த்து அவளுக்கு ரட்சணை கிடையாது. இதுதான் இந்த கான்செப்ட் இந்த அத்தியாயத்தில். அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அர்ஜுனா, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க நீ, நியாயமா? இப்போ தான் உன்னை தெய்வீக சம்பத்தில் சொன்னேன் நான். முன் அத்தியாயத்தில் யஷ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா நசசித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம் என்று நான் சொன்னதை நன்கு மனதில் கவனித்து நீ எனக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன காமகாரதா என்பதற்கு நீயாக ஒரு அர்த்தம் செய்து கொண்டு விட்டாய். ஸ்ரத்தை இல்லாமல் செய்தால்தான் பலன் கிடையாது, ஆனால் அதையே ஸ்ரத்தையுடன் செய்தால் பலன் உண்டு என்று நீயாக ஒரு அர்த்தம் ஏற்றுக்கொண்டாய். மேலும் நசசித்திமவாப்னோதி என்று சாஸ்திரிய கர்மாவில் கிட்டுவதை போல அசாஸ்திரிய கர்மாவிற்கு முழுவாத பலன் கிடையாது. 2000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் பேங்க்கில் திருப்பி கொடுத்த உடனே, போன தடவை 2000 ரூபாய் நோட்டை திருப்பி கொடுத்த பொழுது 2000ம் திருப்பி சில்லறையாக வங்கியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதை போன்று கொடுக்கப்பட முடியாது இப்போ. ஏன்னா 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்துலேருந்து போயிடுத்து. ஆனாலும் எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுப்பீங்களா, ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்களா, ஒரு 500 ரூபா கொடுப்பீங்களா, அட ஒரு 100 ரூபா தான் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க முடியுமோ? ஆனால் அர்ஜுனனுடைய கேள்வியினுடைய முழு தாத்பரியமும் இதுதான். இதுதான் ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் சாதித்தார். இதை சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷையில் விவரணம் செய்கிறார். இந்த 3வது ஷட்கத்தில் முதல் 3 அத்தியாயங்கள் ஒரு திரிக்கம், நேற்று பார்த்தோம். 13, 14, 15 3 அத்தியாயங்கள் ஒரு திரிக்கம். அப்புறம் 16, 17, 18 அது ஒரு திரிக்கம்னு அர்த்தம், 3 அத்தியாயங்கள். 13, 14, 15 அத்தியாயங்களினாலே பிரகிருதி ஜீவன் இது பிரிந்திருந்தாலும் சரி சேர்ந்திருந்தாலும் சரி அவற்றினுடைய யாதாத்மிய தன்மை, அதனுடைய நிலை என்ன, அவற்றினுடைய சேர்க்கைக்கும் பிரிவிற்கும் சத்துவம் ரஜஸ் தமசு இதனுடைய சங்கமம் அல்லது இது இல்லாமை, இதுதான் காரணம். அடுத்தது பிரகிருதி புருஷன், இது ரெண்டும் எல்லா நிலைகளிலும் பரமாத்மாவை விட்டு பிரியாமல் அப்ரதக் சித்த சம்பந்தமாக இருக்குது. அதாவது பகவானுடைய நியமனத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்புறம் சேதனன் பக்தன் முக்தன் அப்படின்னு சேதனுடைய பிரிவுகள் உட்பிரிவுகள்லாம் காண்பிக்கப்பட்டது. அப்புறம் பரமாத்மா எடுத்துட்டார். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருதா என்று பகவான் இவை எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணமானவன் என்பது காண்பிக்கப்பட்டது. அவனே புருஷோத்தமன் சொன்னார். அப்போ இந்த உத்தர திரிக்கம் பின்னாடி வரக்கூடிய 3ல் 6 அத்தியாயங்களில் முதல் 3 அத்தியாயங்களில் சித்து அச்சித்து ஈஸ்வரன், இதுக்கு மேலே 16, 17, 18 இந்த 3 அத்தியாயங்களில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், கர்மயோகம் முதலானவற்றை நாம் செய்வதில் நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்குவது. இப்போ அந்த தெளிவை உண்டாக்குவதற்காகத்தான்
அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் மூலமாக இந்த கேள்விகள்லாம் உண்டாகின்றன, எழுகின்றன. கர்மயோகத்தை செய்வதற்கு உனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நான் கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே எனக்கு பகவத் சாட்சாத்காரம் வருது, அப்படியே நான் பரமாத்மாவை சேவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. 16, 17, 18 இந்த திரிகம், உத்தர திரிகம்னு பேர். த்விகம் திரிகம். த்விகம்னா 2, திரிகம்னா 3. 3 அத்தியாயத்தை நாம் பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அசாஸ்திரியமான காரியங்களை ஸ்ரத்தையுடன் செய்தாலும் அதற்கு உரியதான பலன் வந்தே தீரும் என்று சொல்லுவது சரியா தவறா? அப்படி வச்சுக்கலாமா? அப்படிதான் இருந்துட்டு போட்டோமே. ஏன்னா ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணுறான் சார், ஏதாவது ஒன்று அவனுக்கு கொடுக்க வேண்டாமா? நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ரத்தையோடு இருக்கிறவனுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா? சரி போனால் போட்டோம் போ, சாஸ்திரியமாக தான் இருந்துட்டு ஸ்ரத்தையோடு பண்ணால் தொலைஞ்சு போகிறது அப்படின்னா அவனுக்கு பண்ண வேண்டாமா? சரி போனால் போட்டோம் போ, இன்றைக்கி அவனை எழுத வேண்டியது ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பேப்பர் தான், ஆனால் சயின்ஸ் பேப்பரை எழுதி வச்சுருக்கான், அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு 30 மார்க் கொடுப்போம் நம்ம அப்படின்னு கொடுக்கக்கூடாதோ? தேஷாம் நிஷ்டாத்து காகிருஷ்டா. அப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? ஏன்னா அவன் சாஸ்திரத்தை ஒத்துக்கலை, சாஸ்திரத்தின் வழி போல. ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணான்னு அர்த்தம், லோகத்தில் ஒன்றால் எல்லாருக்கும் பேரானந்தம் உண்டாகும். கிருஷ்ணான்னு சொல்கிறதுனாலே எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும். இப்போ ஒன்று நினைக்கச்சேவே மனசில் இருக்கிற கலக்கங்கள்லாம் போய்டுறது. அப்படி இருக்கிற நீ என்னுடைய கலக்கத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். மேலும் என்னென்னா, ஐயோ பாவம் அவனுக்கும் ஏதாவது ஒரு பலன் கொடுக்கணும், ஒரு ஆனந்தத்தை விளைவிப்பவன் தானே நீ, ஆனால் அவனுக்கும் இந்த பலனானது உண்டாகட்டுமே என்பதாக அர்ஜுனன் இந்த முதல் கேள்வினால், முதல் ஸ்லோகத்தினால ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு பெருமாள் சொல்கிறான், பார அர்ஜுனா, த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா, 3 விதமான ஸ்ரத்தைகள் இருக்குது. இதெல்லாம் ஓம் தத்து சத்து என்பதை முன்னிட்டு வரக்கூடியவைகள். அதோடு தான் காரியம் பண்ணணும். இந்த ஓம் தத் சத் என்று சொல்லி செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் சித்திக்கும். அது சாத்விக ராஜச தாமசத்தில். அது இல்லாமல் நான் இஷ்டத்துக்கு பண்ணுறேன்னா எந்த காரியமும் பலனளிக்காது என்று அதை நிரூபணம் பண்ண போகிறான். ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேஷாம் நிஷ்டாத்து காகிருஷ்ட சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அர்ஜுன உவாச அர்ஜுன உவாச ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷான் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அர்ஜுன உவாச ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷான் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்றார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோஷ்ச ஷன்னாம் பக இதீரனாகா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பகவானுடைய 6 லட்சணத்திலேயே வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. பற்றில்லாமல் இருப்பானா, ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும். பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು? ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು? ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ
ತನು ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಬಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಒಳಗೆ ಬಿಲ್ದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ಹೊರಗೆ ಮಿಲ್ದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।